ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராமையா ரொம்பவும் அப்பாவி, கல்யாணமாகாத இளைஞர், தாய் தந்தை கிடையாது. அந்த ஊர் நாட்டாமை கந்தசாமி வீட்டில் வளர்க்கப்படும் பசு மாடுகளை மேய்ப்பதும் பால் கறந்து கொடுப்பதும் தான் அவரது வேலை. யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிவிடுவார். அந்த ஒன்றையே காரணமாக வைத்து அவரை கேலி செய்பவர்கள் அந்த ஊரில் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு நாள் காலையில் அவரை கலாய்க்க நினைத்த 2 பேர், அடுத்த வாரம் பக்கத்து ஊரில் நடைபெற உள்ள கபடி விளையாட்டில் நீயும் விளையாட வருகிறாயா என்று கேட்டார்கள். காரணம், ராமையா நன்றாக கபடி விளையாடுவார் என்பதுதான். ராமையாவும் வருகிறேன் என்றார். உடனே அந்த 2 பேரும், அந்த கபடி போட்டியில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பயிற்சி எடுக்க வேண்டும் இல்லையா? அதற்கான பயிற்சியை இன்றே ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம், நீயும் பயிற்சிக்கு வந்துவிடு என்றார்கள். இப்போது மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதால் மாலை வேளையில் பயிற்சிக்கு வந்து விடுகிறேன் என்றார் ராமையா. உடனே அந்த 2 பேரும், சரி, நீ சொன்னபடியே மாலையில் வரலாம் தான். ஆனால் நாம் கபடி விளையாட்டுக்கு பயிற்சி பெற இந்த பிள்ளையார் கோவில் இடையூறாக இருக்கிறது, அதனால் இந்த கோயிலை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட ராமையா அதிர்ந்து விட்டார். எப்படி கோவிலை தள்ளி வைக்க முடியும்? நீங்கள் முடியாத காரியத்தை செய்ய சொல்கிறீர்கள் என்றார். ராமையாவை கேலி செய்து கொண்டிருந்த அந்த 2 பேரும் அந்த கேலியை மறுபடியும் தொடர்ந்தார்கள். சில வருடங்களுக்கு முன்பு எங்கள் வீட்டின் முன்புதான் இந்த கோயில் இருந்தது. எங்களுக்கு இடையூறாக இருந்ததால் நாங்கள் இதை இங்கே தள்ளி கொண்டு வைத்தோம். இப்போது நாம் 3 பேரும் சேர்ந்து தள்ளினால் இந்த கோயிலை மறுபடியும் நகர்த்தி கொண்டு போய் விடலாம் என்றார்கள். ராமையாவும், நாம் 3 பேர் மட்டும் சேர்ந்து தள்ளினாலே இந்த கோயிலை நகர்த்தி விட முடியுமா என்று அப்பாவை போல் கேட்டார். அவர்கள் ஆமாம் என்று சொல்லிவிட்டு தங்களுக்குள் லேசாக சிரித்து வைத்தார்கள். பிறகு 3 பேரும் அங்கிருந்த பிள்ளையார் கோயிலை தள்ளி நகர்த்த முயன்றார்கள். ராமையா கஷ்டப்பட்டு கோயிலை தள்ள மற்ற 2 பேரும் தள்ளுவது போல் பாவனை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள். இது தெரியாத ராமையா கைகள் வலிக்க அந்த கோயிலை தள்ளி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ராமையாவின் முதலாளியும் ஊர் நாட்டாமையுமான கந்தசாமி அவர்களை கவனித்து விட்டார். இந்த 3 முட்டா பயல்களும் ஏன் கோயிலை போய் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அவர்கள் அருகில் வந்தார். அருகில் வந்த பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. நம் வீட்டு வேலைக்காரனான ராமையா மட்டுமே அந்த கோயிலை தள்ளி கொண்டிருந்தார். மற்ற 2 பேரும் பொழுது போக அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அந்த 2 பேரையும் சத்தம் போட்டு அங்கிருந்து விரட்டி அடித்தவர் ராமையாவை பார்த்தார். ஏண்டா இப்படி ரொம்பவும் அப்பாவியா இருக்க? கோயிலை எப்படி நகர்த்த முடியும்? உன்னை முட்டாளாக்க அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்றால் நீ ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று கேட்டார். உடனே ராமையா, நானும் அப்படித்தான் அவர்களிடம் சொன்னேன். ஆனால் 3 பேர் சேர்ந்து தள்ளினால் நகர்த்தி வைத்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் நான் அவர்களுக்கு உதவ போனேன் என்று வழக்கம் போல் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு சொன்னார். 3 பேர் இல்லடா, 300 பேர் வந்தாலும் இந்த கோயிலை நகர்த்த முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவர், போய் மாடு மேய்க்கிற வேலையை பாரு, நீ அதுக்குதான் லாய்க்கு என்று சொல்லி திட்டி அனுப்பினார். ராமையாவும் சோகத்தோடு காட்டுக்கு வந்தார். அவர் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த மாடுகள் எல்லாம் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்தவர், என்னை ஏன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லோரும் கேலி கிண்டல் பண்றாங்க? ரொம்ப நல்லவனா, யாருக்கும் கெடுதல் செய்யாம யாரையும் ஏமாத்தாம இருக்கிறது தப்பா என்றெல்லாம் தனக்குள் கேட்டுக்கொண்டார். பிறகு மரத்தில் சாய்ந்தபடி தன் கையில் இருந்த புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். அவர் அங்கிருந்த குளத்தில் நீராடினார். பிறகு குளத்தின் கரையில் அமர்ந்து கொண்டு பிராணயாமம் என்கிற மூச்சு பயிற்சியை செய்ய ஆரம்பித்தார். கைவிரல்களை பயன்படுத்தி ஒரு மூக்கின் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து இன்னொரு மூக்கு வழியாக வெளியே விட்டார். அந்த பயிற்சி முடிந்ததும் குளக்கரையை விட்டு வெளியேறி வானத்தை நோக்கி பார்த்து 2 கைகளையும் மேலே தூக்கி கும்பிட்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தார். திடீரென்று அவர் முன்பு வந்து நின்றார் ராமையா. முனிவரே, என்னுடைய பெயர் ராமையா. இந்த ஊர் நாட்டாமை வீட்டுல உள்ள பசுமாடுகளை மேய்ப்பதும் பால் கறந்து கொடுப்பதும் தான் என்னுடைய வேலை. இன்றுதான் நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் இங்கே என்ன செய்தீர்கள்? கடைசியாக வானத்தை பார்த்து பெரிய கும்பிடு போட்டீர்களே, அங்கே என்ன பார்த்தீர்கள் என்று வழக்கம் போல் அப்பாவியாக கேட்டார். முனிவருக்கும் அவர் ஓர் அப்பாவி என்பது புரிந்துவிட்டது. அது என்னுடைய தினசரி கடமை.
குளித்து மூச்சு பயிற்சி செய்துவிட்டு இறைவனை கும்பிட்டேன் என்றார். இதை கேட்ட ராமையாவுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. இறைவனை கும்பிட்டேன் என்கிறீர்களே, நீங்கள் இங்கே இறைவனை பார்த்தீர்களா என்று ஆர்வமாக கேட்டார். அவர் ஓர் அப்பாவி என்பதால் அந்த முனிவரும் இறைவனை பார்த்தேன் என்று பதில் சொன்னார். ராமையாவால் அதை உடனடியாக நம்ப முடியவில்லை. உங்கள் கண்களுக்கு அந்த இறைவன் நன்றாக தெரிந்தாரா? அவர் எப்படி இருந்தார்? நீங்கள் செய்ததை நான் செய்தாலும் அந்த இறைவன் எனக்கு காட்சி தருவாரா என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். இவனிடம் இதற்கு மேலும் பேச்சு கொடுக்க முடியாது என்று நினைத்த முனிவர், ஆமாம், நீயும் என்னை போலவே செய்தால் இறைவனை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட முயன்றார். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாளைக்கு மறுபடியும் இங்கே வருவீர்களா என்று முனிவரை பார்த்து அடுத்ததாக கேட்டார் ராமையா. நான் முற்றும் துறந்த முனிவன், கால் போன போக்கில் போய்கொண்டே இருப்பேன். இன்று இங்கே இருக்கிறேன், நாளை எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. இறைவனை தேடி பயணிப்பதுதான் என்னுடைய முழு நேர வேலை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் முனிவர். ராமையாவுக்கும் அந்த முனிவர் நேரில் கண்ட கடவுளை அக்கணமே நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது. நேராக குளத்தில் இறங்கி குளித்தார். குளத்தின் கரையில் முனிவர் அமர்ந்த இடத்தில் அமர்ந்தார். மூச்சு பயிற்சி அவருக்கு தெரியாது என்பதால் முனிவரிடம் அவர் கவனித்த வகையில் கைக்கு வந்தபடி மூக்கை பிடித்துக்கொண்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டார். பிறகு குளக்கரையை விட்டு வெளியேறி வானத்தை நோக்கி பார்த்தார். இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். தொடர்ந்து வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கண்களுக்கு கடவுள் தெரியவில்லை. கடவுளே, உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டும் பார்த்தார். அப்போதும் அவர் கண்களுக்கு கடவுள் தெரியவில்லை. ஒருவேளை நாம் மூச்சு பயிற்சியை சரியாக செய்யவில்லையோ என்று நினைத்த ராமையா மறுபடியும் முனிவர் போல மூச்சு பயிற்சி செய்ய அமர்ந்தார். ஒரு மூக்கை மட்டும் மூடிக்கொண்டால் கடவுள் தெரிய மாட்டார் போல, 2 மூக்கையும் மூடுவோம் என்று முடிவு செய்து 2 மூக்கையுமே கை விரல்களால் பிடித்து மூடிக்கொண்டார். அவர் உடம்புக்குள் மூச்சு காற்று செல்லவில்லை. இதனால் ராமையா பதறினாரோ இல்லையோ, அந்த இறைவன் சிவபெருமான் பதறிப்போனார். ராமையாவுக்கு இப்போதே தரிசனம் தருகிறேன் என்று கூறி கைலாயத்திலிருந்து புறப்பட்டார் சிவபெருமான். எந்த பக்தனுக்கும் உடனே காட்சி தர மாட்டீர்களே, இந்த ராமையா அழைத்ததும் உடனே போகிறீர்களே என்று கேட்டாள் பார்வதி. இந்த ராமையா மிகவும் அப்பாவி, குழந்தை போன்ற மனம் படைத்தவன், கள்ள கபடம் அறியாதவன். தான் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலேயே இப்போது 2 மூக்கையும் பிடித்து கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கு காட்சி தர தாமதித்தால் அவன் இறந்தே போய்விடுவான் என்று சொன்ன சிவபெருமான் அக்கணமே ராமையா முன்பு தோன்றினார். மகனே, நான் உன்னுடைய இறைவன் வந்துவிட்டேன். உன் மூச்சு பயிற்சியை நிறுத்து, கண்களை திறந்து என்னை பார் என்றார். தனக்கு முன்பாக யாரோ பேசுவதை போன்று உணர்ந்த ராமையா மூக்கிலிருந்து விரல்களை விலக்கி கண்களை திறந்தார். அவருக்கு எதிரே சிவபெருமான் நின்று கொண்டிருந்தார். ஆமாம், நீங்கள் யார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த கடவுளை பார்த்து கேட்டார் ராமையா. மகனே, நான் தான் நீ தேடிய கடவுள். என்னை தானே நீ பார்க்க வேண்டும் என்றாய், அதனால்தான் உன்னை காண வந்தேன் என்று சொன்னார் சிவபெருமான். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இதற்கு முன்பு இங்கே வந்து சென்ற முனிவர் வானத்தில்தான் கடவுளை பார்த்தார். நீங்கள் என்னை கடவுள் வேஷம் போட்டு ஏமாற்ற பார்க்கிறீர்கள். இந்த ஊரில் உள்ள எல்லோருமே என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். நீங்களும் என்னிடம் கடவுள் வேஷம் போட்டுக்கொண்டுதான் இப்போது என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று அப்பாவிக்கும் அப்பாவி போல் பேசினார் ராமையா. இறைவன் சிவபெருமானுக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அப்போது ராமையாவே ஒரு முடிவுக்கு வந்தார். இதற்கு முன்பு இங்கே வந்த முனிவர் கடவுளாகிய உங்களை பார்த்தார் இல்லையா? அவர் தினமும் அப்படி கடவுளை பார்ப்பாராம். அவருக்கு கடவுள் எப்படி இருப்பார் என்று நன்றாக தெரியும். அவரை இங்கே அழைத்து வருகிறேன். நீங்கள் கடவுள்தான் என்று அவர் சொன்னால் அதன் பிறகு நான் நம்புகிறேன் என்றார். அதற்கு சிவபெருமான், சரி, நீ அந்த முனிவரை இங்கே அழைத்து கொண்டு வா, அதுவரையில் நான் உனக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவர் கூறியதை ராமையா நம்பவில்லை. நான் முனிவரை தேடி போக நீங்கள் இங்கிருந்து போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டவர் மனதுக்குள் திடீரென்று அப்படி ஒரு யோசனை தோன்றியது. தான் வைத்திருந்த மாடுகளை கட்டும் கயிறை எடுத்தார். இறைவன் அருகில் வந்து நின்றார். நான் அந்த முனிவரை தேடி செல்ல போன பிறகு நீங்கள் இங்கிருந்து போய்விடாமல் இருக்க உங்களை இந்த மரத்தில் இந்த கயிற்றால் கட்டுகிறேன் என்றார். இறைவன் சிவபெருமானும் பக்தன் ராமையாவின் அந்த செயலுக்கு சம்மதம் சொன்னார். அடுத்த நிமிடமே அருகில் இருந்த மரத்தில் இறைவன் சிவபெருமானை கட்டி வைத்தார் ராமையா.
நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முனிவரை அழைத்து கொண்டு இங்கே வருகிறேன். நான் வரும் வரைக்கும் நீங்கள் இப்படியே இங்கேயே இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் சொல்லிவிட்டு முனிவர் போன திசையில் ஓடினார். சிறிது தூரம் சென்றபோது அங்கே ஓரிடத்தில் அந்த முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த முனிவரிடம் காட்டில் நடந்ததையெல்லாம் கூறினார். நீங்கள் செய்தபடியே நான் எல்லாவற்றையும் செய்தேன். என் முன்பு ஒருவர் வந்து நின்றார். நான் தான் கடவுள் என்று சொன்னார். நான் அவரை நம்பவில்லை. நீங்கள் ஏற்கனவே கடவுளை பார்த்து இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் சொன்னால்தான் நம்புவேன் என்று கூறி அவரை மரத்தில் கட்டி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போதே அங்கே வாருங்கள். அவர் கடவுள்தானா என்று கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்றார். முனிவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. கடவுள் என்கிறான், கட்டி வைத்திருக்கிறேன் என்கிறான். இவன் சொல்வதை எப்படி நம்புவது என்று யோசித்தார். மகனே, நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். நீ சொன்னபடி நான் வந்தால் என் பயணத்தில் இடையூறு வந்துவிடும். என்னை தடுக்காதே என்றார் முனிவர். ஆனால் ராமையா அவரை விடவில்லை. நீங்கள் அங்கே வந்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தார். வேறு வழி தெரியாத முனிவரும் ராமையாவுடன் வந்தார். இறைவன் சிவபெருமானை கட்டி வைத்துள்ள மரம் அருகில் முனிவரை அழைத்து வந்து விட்டார். முனிவரே, இங்கே பாருங்கள், இவர்தான் தன்னை கடவுள் என்கிறார். நீங்கள் தினமும் வானத்தில் பார்க்கும் கடவுள் இவர்தானா? நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்றார் ராமையா. அவர் சொன்னபடி அந்த மரத்தை பார்த்த முனிவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த மரத்தில் கட்டப்பட்டு இருந்த கயிறுகள் மட்டுமே அவரது கண்களுக்கு தெரிந்தன. ராமையா கடவுள் என்று குறிப்பிடும் நபர் அவரது கண்களுக்கு தெரியவில்லை. ராமையாவுக்கு உடனடியாக என்ன பதில் சொல்வது என்றும் அவருக்கு புரியவில்லை. இவன் சுத்த பைத்தியமாக இருப்பானோ? வெறும் மரத்தில் கயிற்றை கட்டி வைத்துவிட்டு கடவுளை இங்கே கட்டி வைத்திருக்கிறேன் என்கிறானே என்று யோசித்தவர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். நீ அங்கே கட்டி வைத்திருப்பது கடவுள்தான் என்று சொல்லிவிட்டால் இவன் நம்மை விட்டு விடுவான். இங்கிருந்து நாம் தப்பித்து விடலாம். இல்லை என்றால் இந்த பைத்தியக்காரனிடம் சிக்கி சின்ன பின்னமாகி விடுவோம் என்று யோசித்தவர் ராமையாவை பார்த்து சொன்னார். மகனே, நீ உண்மையாகவே இங்கே கடவுளை தான் கட்டி வைத்திருக்கிறாய். நான் தினமும் வானத்தில் பார்க்கக்கூடிய கடவுளும் இவர்தான். கடவுளை இப்படி கட்டி போடக்கூடாது. தயவு செய்து கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். அதன் பிறகு இறைவன் சிவபெருமானை கட்டியிருந்த மரத்திலிருந்து அவிழ்த்து விட்டார் ராமையா. கடவுளை, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். என்னை தினமும் எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள். இன்று காலையில் கூட கோயிலை தள்ள சொல்லி 2 பேர் என்னை முட்டாளாக்கி விட்டார்கள். நீங்களும் யாரோ வேஷம் போட்டு வந்த மனிதர் என்று நினைத்து விட்டேன். அதனால் என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று கடவுளிடம் கெஞ்சினார் ராமையா. அவரை மன்னிப்பதாக கூறிய சிவபெருமான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தருகிறேன் என்று அடுத்ததாக சொன்னார். கடவுள் திடீரென்று தோன்றி வரமும் தருகிறேன் என்றதால் அவரிடம் என்ன கேட்பது என்று ராமையாவுக்கு தெரியவில்லை. கடவுளே, நீங்கள் திடீரென்று வந்ததால் என்ன கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய முதலாளி என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார். வேளா வேலைக்கு சாப்பாடும் போடுகிறார், இருக்க இடமும் தருகிறார். எனக்கு எல்லாமே கிடைக்கும் போது நான் உங்களிடம் என்ன கேட்க வேண்டும் என்று அப்பாவி போல் கேட்டார். நீ என்ன கேட்டாலும் தருவேன், கேள் என்று மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு தந்தார் சிவபெருமான். அப்போது ராமையா சொன்னார், நீங்கள் வற்புறுத்தி கேட்பதால் வரம் கேட்கிறேன். எங்க முதலாளி நான் மேய்த்து வரும் பசுமாடுகள் சரியாக பால் தருவதில்லை என்று சொல்கிறார். இந்த மாடுகள் நிறைய பால் தந்தால் நன்றாக இருக்கும். இன்னொன்று, என்னை இந்த ஊரில் உள்ள எல்லோரும் முட்டாள் என்றே சொல்கிறார்கள். தினமும் கேலி செய்கிறார்கள். எனக்கு நல்ல நண்பன் என்று யாருமே கிடையாது. நீங்கள் எனக்கு நண்பனாக இருப்பீர்களா? நான் எப்போது கூப்பிட்டாலும் நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டும், என்னிடம் நிறைய பேச வேண்டும் என்று ஒரு வழியாக வரத்தை கேட்டார் ராமையா. சிவபெருமானும் அப்படியே வரம் தந்தேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். கடவுளை நேரில் பார்த்து விட்டதில் ராமையாவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஊருக்குள் போனார். தான் சந்தித்த எல்லோரிடமும் கடவுளை பார்த்ததாக சொன்னார். எல்லோருமே இவனுக்கு பைத்தியம் முத்திவிட்டது போல என்று சொல்லிவிட்டு கடந்து போனார்கள். மாலை வேளை வந்தது. மேய்ச்சலுக்கு போய்விட்டு திரும்பிய எல்லா பசு மாடுகளிலும் பால் கறந்தார் ராமையா. அங்கே அற்புதம் நிகழ்ந்திருந்தது. வழக்கத்தை விட 2 மடங்கு பால் பசு மாடுகளிடம் இருந்து சுரந்திருந்தது. ராமையாவுக்கு ஏகத்துக்கும் மகிழ்ச்சி. பொங்கி வழியும் நுரையுடன் கூடிய பால் பானையை எடுத்துக்கொண்டு முதலாளி கந்தசாமியிடம் வந்தார்.
என்னடா பால் பானையோடு இங்கே வந்திருக்க, என்ன விஷயம் என்று கந்தசாமி கேட்க, அவரிடமும் காட்டில் நடந்த எல்லா விஷயங்களை கூறி கடவுளை நேரில் பார்த்ததாக கூறினார் ராமையா. கடவுளிடம் பசுமாடுகள் நிறைய பால் தர வேண்டும் என்று கேட்டதால் இன்று 2 மடங்கு பால் பசுக்களிடமிருந்து சுரந்துள்ளது என்று சொன்னார் ராமையா. ஊருக்கே நம்பிக்கை வராத போது அவருக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரும்? வழக்கம் போல் அவரும் நம்பவில்லை. டேய், நான் தினமும் காலையில் கடவுளை கும்பிட்டு விட்டுதான் வெளியில் வருகிறேன். தினமும் கோவிலுக்கு போகிறேன். வாரம் ஒரு முறை எல்லோருக்கும் அன்னதானம் செய்கிறேன். ஏழை பெண்களின் திருமணத்துக்கு உதவிகள் செய்கிறேன். பசிக்கிறது என்று வருபவர்களுக்கு சாப்பாடு போடுகிறேன். வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை பார்க்க பாத யாத்திரை போகிறேன். என்னாலேயே அந்த கடவுளை நேரில் பார்க்க முடியவில்லையே, பேச முடியவில்லையே. நீ எப்படி பார்க்க முடியும், பேச முடியும் என்று திருப்பி கேட்டார் கந்தசாமி. அப்படி சொல்லாதீங்க ஐயா, நான் கடவுளை பார்த்த விஷயத்தை தான் நம்பவில்லை. இன்னைக்கு 2 மடங்கு பாலை பசுமாடுகள் தந்திருக்கிறதே, இது அந்த கடவுள் நிகழ்த்திய அற்புதம் இல்லையா என்று கேட்டார் ராமையா. சும்மா இருடா, நிறைய புல் இருக்கிற இடத்துக்கு மாடுகளை அழைச்சிட்டு போயிருப்ப, அதனால கூடுதல் பால் கிடைச்சிருக்கும் என்று யதார்த்தமாக சொன்னார் கந்தசாமி. தான் சொல்வதை முதலாளியும் நம்ப மாட்டேங்கிறாரே என்கிற ஆதங்கம் ராமையாவுக்கு வந்தது. ஐயா, நான் சத்தியமா அந்த கடவுளை பார்த்தேன். நாளைக்கு காலையில நீங்களும் என்னோட வாங்க, உங்களுக்கும் நான் கடவுளை காண்பிக்கிறேன். நான் கூப்பிட்டால் வருவதாக அவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்று பணிவாக சொன்னார் ராமையா. பதிலுக்கு முதலாளி கந்தசாமி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். ராமையாவே மறுபடியும் கேட்டார். முதலாளி, இந்த ஊரில் உள்ளவர்கள்தான் என்னை பைத்தியம், முட்டாள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள்தான் நான் சொல்வதை நம்பவில்லை. நீங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தவர், தினமும் சாப்பாடு போட்டு சம்பளமும் தருபவர். உங்களிடம் போய் நான் பொய் சொல்வேனா? ராமையா இப்படி கேட்டது கந்தசாமியை மனமிறங்க செய்தது. நாளை உன்னோடு நானும் கடவுளை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் முதலாளி கந்தசாமியை அழைத்து கொண்டு வழக்கமாக செல்லும் காட்டுக்குள் சென்றார் ராமையா. முந்தைய நாள் கடவுளை பார்த்த இடத்தில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கடவுளை கேட்டார். கடவுளே, நான் தான் ராமையா வந்திருக்கிறேன். உங்களை நான் இப்போது பார்க்க வேண்டும், உடனே வாங்க என்றார். முதலாளி கந்தசாமியும் ராமையாவை போல் கடவுள் வருகிறாரா என்று வானத்தை பார்த்தார். கடவுளும் தெரியவில்லை, வானத்திலிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. ராமையா மீது கந்தசாமிக்கு கோபம் வந்தது. ஆனாலும் இது கடவுள் விஷயம் என்பதால் அமைதியாக நின்றிருந்தார். மறுபடியும் கடவுளை அழைத்தார் ராமையா. இப்போதும் கடவுள் நேரில் வரவில்லை, மாறாக அவரது குரல் மட்டுமே கேட்டது. மகனே, கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்று யார் முழு மனதோடு நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் காட்சி தருவேன். உன்னுடைய அப்பாவித்தனமான செயலாலும் கடவுளை பார்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பற்ற நம்பிக்கையாலும் மட்டுமே நான் உனக்கு காட்சி தந்தேன். கடவுள் எப்படி நேரில் வருவார் என்று கேட்பவர்கள் முன்னால் என்னால் நேரில் வர முடியாது. இன்னொரு முறை நீ மட்டும் என்னை கூப்பிடு, நான் உன்னை தேடி வருகிறேன் என்றது கடவுளின் குரல். 2வது முறையாக கடவுளிடம் பேசிய ராமையாவுக்கு இன்ப அதிர்ச்சி. ஆனால் கந்தசாமி மனம் வருந்தினார். அவரது கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. எவ்வளவோ தான தர்மங்களை நான் செய்திருக்கிறேன் என்று நான் கர்வம் கொண்டிருந்தேன். கடவுளை நேரில் பார்க்க தினமும் துடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனதோடு அந்த கடவுளிடம் நான் இதுவரையில் பேசியது இல்லை என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு கண்ணீர் சிந்தினார். கடவுளை தான் நேரில் பார்க்க முடியவில்லை, அவரது குரலையாவது கேட்கும் வாய்ப்பை அந்த கடவுள் தந்தாரே என்று நினைத்தவர் ராமையா கடவுளை கட்டி போட்டிருந்த மரத்தின் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். வணங்கி எழுந்தவர் தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் ராமையாவை பார்த்து முதலாக கையெடுத்து கும்பிட்டு குற்ற உணர்வோடு தலை குனிந்து நின்றார். நாமும் தினமும் கோவிலுக்கு போகிறோம். 1 அல்ல 2 அல்ல, நிறைய கோரிக்கைகளை அந்த இறைவனிடம் முன்வைக்கிறோம். சிலர் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் அந்த இறைவன் காட்சி தருவதில்லை. கடவுள் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு அந்த இறைவனை யார் அழைக்கிறார்களோ அவர்களது கண்களுக்கு மட்டும்தான் இறைவன் தெரிவார். நம்பிக்கை இல்லாமலும் எதிர்பார்ப்புகளுடன் கடவுளை தேடினால் நம்மால் அவரை பார்க்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.